நீலகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வளமும் கொழிக்கக்கூடிய ஒரு அருமையான மாவட்டமாக கடந்த காலங்களில் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் கொடுமையான ஒரு நீலகிரி மாவட்டத்தோட அழகையும் வளத்தையும் கொள்ளையடிச்சு அதை சூறையாடக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஜேசிபியோட பர்மிஷனும் கல் உடைக்கிறதுக்கான பர்மிஷனும் உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவுகளை மீறும் வகையில தான் அவங்களுடைய உத்தரவுகள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரம் உள்ள பகுதி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகளை உடைச்சிட்டு இருக்காங்க. அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அறிவிச்சிருக்குது. முறையா முறையா பர்மிஷன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கறதே கிடையாது அந்த இடங்கள்ல. ஆனா கல் உடைக்கிறதுக்கு பாறை உடைக்கிறதுக்கும் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியல. அதே மாதிரி பிளான் அப்ரூவல் இருந்தா எவ்வளவு பெரிய மலை சரிவை வேணாலும் எடுத்துக்கலாம், ஜேசிபி வச்சு எடுத்துக்கலாம், அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜியோடெக் எதுக்காக அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க? இந்த இடத்துல மண் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பர்மிஷன் கொடுக்குறாங்களா? அதுவும் தெரியறது இல்ல. அதாவது நிலச்சரிவு இத்தனை டிகிரிக்குள்ள இருந்தா தான் இந்த இடத்துல வீடு கட்டணும்ன்றது ஜியோடெக் விதியா ஏழைகளுக்கு இருக்கு. ஆனா பணக்காரர்களுக்கு நீங்க எப்படி வேணாலும் கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தற்காலத்துல ஏற்பட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு இடங்களில் ஜேசிபி வச்சு அதே மாதிரி கல் உடைக்கிறதுக்கும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் இதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. இது அனுமதியோட தான் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் அதை செய்யறாங்க. அது எப்படின்னு தெரியறதில்ல. அதுக்கு அரசு அதிகாரிகள் தான் நமக்கு பதில் சொல்லணும். நீலகிரியில அனுமதி பெற்று அரசு அதிகாரிகள் நீங்க பாறைகளை உடைச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமா இருக்கு. அதையும் என்ன பண்றாங்கன்னா, அதை ஏற்புடையதா மாத்துறதுக்காக நாங்க பர்மிஷன் கொடுத்துருவோம், ஜியோடெக் பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அது குறிப்பிட்ட கனமீட்டருக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றது ஜியோடெக் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க குன்னூர் டு மேட்டுப்பாளையம் சாலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகளை உடைச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க? அது பாத்தீங்கன்னா நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதி, யாருக்கும் வீடு கட்டுறதுக்கு அந்த இடங்களை முறைப்படியான அனுமதி கொடுக்கறதே கிடையாது. அதிகாரிகளுக்கு புகார் செஞ்சா இல்ல உரிமையாளர்கள்ட்ட எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டா, எங்கள்கிட்ட பர்மிஷன் இருக்கு, அரசு அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது காட்டேரி பகுதியில குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை காட்டேரின்ற ஒரு பகுதி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அதிகமான கனமீட்டர் கொண்ட பாறைகளை அரசு அனுமதி பெற்று உடைச்சுக்கிறாங்க. எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? எவ்வளவு பெரிய கனமீட்டர், அதாவது மண்ணுக்கு மேலேயே அந்த பாறை இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதையும் தாண்டி எப்படி இந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி காணிக்கராஜ் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தொடர்ந்து வேலை செய்யறாங்க, அப்புறம் இடையில நிக்கிது, திருப்பியும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, மண் எடுக்கிறாங்க, ரோடு போடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜேசிபி வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி அரசு அதிகாரிகள் எந்த அடிப்படையில செய்யறாங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அரசு கோப்புகள்ல பார்த்தா தான் தெரியும். காட்டேரியில அதாவது பொது மழை ஏற்படும் போது அவங்களுக்கு ஒலிபெருக்கி மூலியமா நீங்க வீட்டை காலி பண்ணுங்க, நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒலிபெருக்கி இன்னுமே அதுல இருக்குது. ஒலிபெருக்கி வேலை செய்யுது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆனா அப்ப அதாவது நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியில எப்படி பாறையை உடைக்கிறதுக்கு, அது காட்டேரி பகுதியில் எப்படி பாறையை உடைக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றத அரசு அதிகாரிகள் தான் இதுக்கு தகுந்த பதில் சொல்லணும். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னாக்கா அவசிய தேவைகளுக்கு மட்டும் அல்லது விவசாய தேவைகளுக்கு தேவை இருப்பின் மட்டுமே கனரக வாகனங்கள், அதாவது ஜேசிபியை கொண்டு அந்த மண் அகற்றுறதோ மற்ற வேலைகளோ செய்யலாம் அப்படின்றது. அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையோ இல்ல மாநில நெடுஞ்சாலைகளுக்கு சாலை அமைக்கும் போது பாறைகள் வந்தா அதை அகற்றுவதற்காக இந்த பாறைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவே அதுல வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எல்லாருக்குமே இந்த கட்டிட காடுகள் மாறுவதற்காக இந்த பாறைகளை உடைச்சிட்டு இருக்காங்க. எனவே இதை நம்ம மாற்றம் செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.